நடிகை ரன்யா ராவ் 14.2 கிலோ தங்கம் கடத்தல் வழக்கு மனு தள்ளுபடி. வெளியான தேதி ஏப்ரல் 17 2026 காலை 8:17 பெங்களூரு. வழக்கு என்ன? பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் துபாயில இருந்து 14.2 கிலோ தங்கக் கட்டிகள் நட்சத்திரக்குறி கடத்தி வந்ததா கன்னட நடிகை நட்சத்திரக்குறி ரன்யா ராவ் நட்சத்திரக்குறி கைது. கைது செய்தது மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு DRI. உடன் கைது ரன்யா ராவ் மனுல என்ன கேட்டாங்க? கோஃபே போச கடத்தல் தடுப்பு அந்நிய செலாவணி பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை நட்சத்திரக்குறி சட்டவிரோதம்னு சொல்லி கர்நாடக உயர்நீதிமன்றத்துல மனு போட்டாங்க. கோர்ட் தீர்ப்பு 1 கர்நாடக ஐகோர்ட் டிசம்பர் 19 2025 லயே மனுவை தள்ளுபடி பண்ணிடுச்சு. 2 சுப்ரீம் கோர்ட் ஐகோர்ட் உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனாங்க. அந்த மனுவும் தள்ளுபடி ஆயிடுச்சு. விசாரணை முடிஞ்சு நேத்து தீர்ப்பு. ஏன் தள்ளுபடி? 1 கடத்தல் அளவு பெரிசு 14.2 கிலோ 8.5 கோடி ரூபாய் மதிப்பு. இது சாதாரண கேஸ் இல்ல, எகனாமிக் அஃபென்ஸ். 2 ஆதாரம் இருக்க ஏர்போர்ட் ல கையும் களவுமா பிடிபட்டாங்க. தங்கம் பறிமுதல் ஆயிடுச்சு. 3 COFEPOSA சட்டம் தங்கம் போதை கடத்தல் தடுக்க கடுமையான சட்டம். இதுல ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம். 1 வருஷம் வரை விசாரணை கைதியா வைக்கலாம். 4 முன்னுதாரணம் பெரிய தங்க கடத்தல் வழக்குல சுப்ரீம் கோர்ட் தலையிடுறதில்ல. விசாரணை ஏஜென்சிக்கு முழு சுதந்திரம் கொடுக்கும். இப்போ நிலை 1 சிறை. ரன்யா ராவ் இன்னும் நீதிமன்ற காவல்ல தான் இருக்காங்க. 2 அடுத்த கட்டம் DRI குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி ட்ரையல் ஆரம்பிக்கும். 3 தண்டனை கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 COFEPOSA படி நிரூபிச்சா நட்சத்திரக்குறி 7 வருஷம் வரை சிறை கடத்திய தங்க மதிப்புல 5 மடங்கு அபராதம்.